திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கருட வாகன சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கருட வாகன சேவையை ஒட்டி சர்வ திருவாபரண அலங்காரத்தில் உற்சவர் மலையப்ப சுவாமி கோயிலில் இருந்து வாகன மண்டபத்திற்கு எழுந்தருளினார். தொடர்ந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு தீபதூப நைவேத்திய சமர்ப்பணம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களின் பக்தி முழக்கங்களுக்கு மத்தியில் 4 மாட வீதிகளிலும் கருட வாகன சேவை கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். ஆடி பௌர்ணமியை ஒட்டி அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோவில் கதவுகள் திறக்கப்பட்டு சிறப்பு படிபூஜை நடைபெற்றது. அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் காவல் தெய்வமாக விளங்கும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் பாரம்பரிய படிபூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சந்தன குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து கோவில் வளாகத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து 18 படிகளும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் சாற்றப்பட்டு கற்பூர ஜோதி காட்டப்பட்டதை தொடர்ந்து சில நிமிடங்கள் மட்டும் கோவில் கதவுகள் திறக்கப்பட்டன. அப்போது திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி நீலகிரி மாவட்டம் சின்கோனா பகுதியில் உள்ள 18ஆம் படி மலையாள கருப்பசாமி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புகழ்பெற்ற இந்த கோயிலில் கடந்த ஆண்டு ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதுபோலவே இம்முறையும் சுவாமிக்கு மேளதாளங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டன. முன்னதாக கருப்பசாமி போல வேடமிட்டும் அழகு குத்தியும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களான பத்ரகாளி அம்மன், முனீஸ்வரன், மகா மாரியம்மன் உள்ளிட்ட கடவுள்களுக்கும் சிறப்பு பூஜைக்கும் நடைபெற்றது. கொடைக்கானலில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆடி உற்சவ திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் செண்பகனூர் பகுதியில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆடி உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக செண்பகனூர் அருகே உள்ள பைரவர் கோயிலில் இருந்து பக்தர்கள் அக்னிச்சட்டி ஏந்தி காவடி எடுத்து அலகு குத்தி ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சிறப்பு அலங்காரத்தில் பத்ரகாளியம்மன் காட்சியளித்தார். இவ்விழாவில் கொடைக்கானல் சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.